வணக்கம். எந்த ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான சரியான நேரத்தில் தொடங்கி செய்தால் மட்டும்தான் அதுக்கான சரியான பலனை நம்மளால் அனுபவிக்க முடியுங்கிறத நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? இதைத்தான் ஆத்திச்சூடியில் 22வது வரியில் பருவத்தே பயிர் செய் அப்படின்னு அவையார் அப்போவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த பருவத்தே பயிர் செய்ன்னு கேட்டோன்னா நமக்கு எல்லாம் தோணும் இது விவசாயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினச்சி. நிச்சயமாக இல்லை. அதோட யதார்த்த அர்த்தம் பருவத்தே பயிர் செய், பயிர்னு வர்றதுனால அப்படி நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா விதை நல்லதோ கெட்டதோ அதை எந்த நேரத்தில் விதைக்கிறோம், எந்த பருவத்தில் விதைக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது மகசூல் கொடுக்கும். இது இப்படி நேரடி அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு பின்ன வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் பருவங்கள் இருக்குது. குழந்தை பருவம், விடலை பருவம், வளர்ந்த பிறகு நம்ம பெரியவங்களாகி குடும்பத் தலைவனாகி முதிர்ந்த பருவம் வரைக்கும் போகுது. ஒவ்வொரு பருவத்திலையுமே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தவறாமல் செய்யணும். இல்லை அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது. இதை உணர்த்துறது தான் இந்த ஆத்திச்சூடி. உதாரணம், குழந்தை பருவத்தில் நம்ம கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்கணும், ஒழுக்க நெறிகளை கற்றுக்கணும். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு அந்த பருவம் பயனற்றதாக போய்விடும். சின்ன வயசில் படிக்காமல் விட்டு பின்னாடி நம்ம படிக்கணும்னு நினைக்கும் போது அவசரமாக படித்து அரைங்குறையமாக படித்து அதுக்கு முழு பலன் இல்லாமல் போயிடும். வேலை பார்க்குற பருவம், இந்த வேலை பார்க்குற பருவத்துக்கு முன்னாடி விடலை பருவம். விடலை பருவத்தில் திறமைகளை வளர்த்துக்கிட்டா வேலை பார்க்குற பருவத்தில் அதை பயன்படுத்தலாம். ஒருவேளை இந்த திறமைகளை வளர்த்துக்கல, ஆரம்ப காலத்திலேயே நமக்கான திறமைகளை வளர்த்துக்கலான்னா வேலை பார்க்கும்போது அதை கஷ்டப்படுவோம். வேலை பார்க்குற நேரத்தில் நம்ம அனுபவங்களை கற்றுக்காமல் விட்டோம்னு வச்சுங்களேன், குடும்ப தலைவனான பிறகு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆக அந்தந்த பருவத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? முதிர்ந்த பருவம். முதிர்ந்த பருவத்தில் நாம் அது வரைக்கும் கற்றுக்கிட்ட கல்வி அறிவாக இருக்கட்டும், அனுபவ அறிவாக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இதெல்லாம் காலம் தவறி செய்யும் போது அதுக்கான பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடைக்காது. இதை உணர்த்துறது தான் இந்த ஆத்திச்சூடி. பருவத்தை பயிர் செய். இளமை காலத்தில் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டால் கூட அது முதிர்ந்த காலத்தில் நம்மளை கஷ்டப்படுத்தும். அதை கூட பருவத்தை பயிர் செய்யணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஆத்திச்சூடியோட மீண்டும் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.